friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃபரண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சில சென்டென்ஸ்களுக்கு நம்மளுக்கு மீனிங்கே தெரியாது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, நம்ம வழக்கமா யூஸ் பண்ற சொற்களுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு தெரியாம இருக்கலாம். அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விரைவில் கொண்டு வாருங்கள். இப்ப ஏதாவது எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை விரைவில் கொண்டு வாருங்கள். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொண்டு வாருங்கள், கொண்டு வாங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வேர்ட் பாத்தீங்கன்னா பிரிங். கொண்டு வாங்க அப்படின்றதுக்கு பிரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ விரைவில் கொண்டு வாருங்கள் அப்படின்னா பிரிங் இட் சூன், அத சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்போ bring it soon, விரைவில் கொண்டு வாருங்கள், விரைவில் அதை கொண்டு வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆனால் எனக்கு அது பிடிக்கும். அது நல்லது இல்லதான் ஆனா எனக்கு பிடிக்கும். இப்ப சாக்லேட் நல்லது இல்லதான் ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஆனால் அப்படின்றதுக்கு பட். எனக்கு அது பிடிக்கும், பட் ஐ லைக் இட். ஐ லைக் it, I like it, but I like it. ஆனால் எனக்கு அது பிடிக்கும். ஆனால்னா பட், எனக்கு ஐ பிடிக்கும், லைக் அது இட், பட் ஐ லைக் இட். ஆனால் அது எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அடுத்தது கதவு பூட்டு. சொல்லுவோம்ல, நைட் ஆயிடுச்சு கதவு பூட்டுமா அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூட்டு அப்படின்றதுக்கு லாக், கதவை அப்படின்றதுக்கு தி டோர். தி டோர், லாக் தி டோர். கதவை பூட்டு, லாக் தி டோர். நீங்க ஒரு முறை சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன்ல, நீங்க ஒரு முறை சொல்லுங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல யூ, சொல்லுங்கன்றதுக்கு டெல். ஒரு முறை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ். யூ டெல் ஒன்ஸ், நீங்க ஒரு முறை சொல்லுங்க அப்படின்றதுக்கு யூ டெல் ஒன்ஸ். யூ டெல் ஒன்ஸ். ஓகேங்களா? இது நன்றாக இல்லை, இது நல்லாவே இல்லை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இது இட். இதுக்கு ஹெல்பிங் வெர்ப் இஸ். நன்றாக இல்லை, நாட் நைஸ். இட் இஸ் நாட் நைஸ். It is not nice. இது நன்றாக இல்லை. It is not nice. ஓகேங்களா? இந்த it is நம்ம ஷார்ட்டா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, IT போட்டு apostrophe s போட்டோம்னா it's not nice அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது it isன்னு தனித்தனியா எழுதுறதுக்கு பதிலா இட்ஸ்ன்னு சேர்த்து எழுதிடுறோம். ஓகேங்களா? சோ இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. இந்த ஐடி போட்டு ஸ்பேஸ் போட்டு ஐஎஸ்ன்னு கொடுக்கறதுக்கு பதிலா ஐடி போட்டு ஸ்பேஸ் இல்லாமலே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். இந்த மேல கமா மாதிரி போட்டிருக்கிறது அப்பாஸ்ட்ரஃபின்னு சொல்லணும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் நைஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல இட் இஸ் நாட் நைஸ்னு சொல்லலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ஷார்ட்டா நம்ம சொல்லுவோம், பேச்சுவார்த்தை எல்லாம் ஷார்ட்டா நம்ம பேசுவோம்ல, அது மாதிரி ஷார்ட்டாவும் எழுதலாம், ஷார்ட்டாவும் இதை சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச், இது மாதிரி தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி வீடியோஸ், பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யூடியூப்ல JSJ Jessie எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா காம்படிஷனுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.